இதுதான் கார்டியோ. எனிதிங் விச் இஸ் gonna மேக் யூ பர்ன் லைக் என்ன சொல்ற ஸ்வெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு டான்சிங் இஸ் கார்டியோ, த்ரெட்மில், ஸ்விம்மிங், ஜூம்பா, ரன்னிங், ஸ்போர்ட், ஆல் ஆஃப் திஸ் இஸ் கார்டியோ. இப்போ வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தது கிடையாது, கிரியேட்டின் எடுத்தது கிடையாது, ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தது கிடையாது. இவ்வளோ வருஷத்தில் ஒர்க் அவுட் பண்ணி என்னால் சாப்பிட முடியுது. ஸோ மோஸ்ட்லி உங்களால் அந்த ஃபுட்லேயே கன்சியூம் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் டூ இட். எக்ஸஸாக ஃபுட்டை தாண்டி உங்களுக்கு வே ப்ரோட்டீன் வேணும் ஃபார் அ கை, சம்மன் ஓல்டர், சம்மன் ஹைட்டாக இருக்கிற வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வே தேவை அப்படின்னா யூ கேன் டேக். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இதுதான் கார்டியோ. இதுதான் கார்டியோ. எனிதிங் விச் இஸ் gonna மேக் யூ பர்ன் லைக் என்ன சொல்ற ஸ்வெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு டான்சிங் இஸ் கார்டியோ, த்ரெட்மில், ஸ்விம்மிங், ஜூம்பா, ரன்னிங், ஸ்போர்ட், ஆல் ஆஃப் திஸ் இஸ் கார்டியோ. இது கார்டியோன்னு சொன்னால் எல்லாரும் என்னை வெட்டிடுவாங்க. எனக்கு இப்போ இதை வச்சு நான் கார்டியோ பண்ணலாம். த்ரெட்மில் இஸ் லைக் காமன் திங். அண்ட் இஃப் யூஆர் ஆன் யோர் பீரியட், நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, டெய்லி கார்டியோ, நான் டெய்லி கார்டியோ கேர்ள். நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 hour வாக் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீட் பண்ணாமல் நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு மியூசிக்கோட யூ கேன் எண்ட் த ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் 2 days. அதுக்கப்புறம் நத்திங் வில் ஹேப்பன். யூ கேன் உங்களுக்கே நார்மல் ஆகிடும்ல பாடி. இட்ஸ் அப்போ த ஃபர்ஸ்ட் 2 days. அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், அதுவும் சட்டிலாக. வெயிட் முடிச்சதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் மறுபடியும் போட்டு தாக்குங்க அப்படின்னு. ஸோ கார்டியோ வாட் ஐ டூ நைஸ் 10 minutes வாக். நான் என்ன பண்ணுவேன்னா நைஸ் 10 minutes வாக்கு, அதுக்கப்புறம் இன்க்ளைனில் ஒரு 10 minutes, அப்புறம் ரன்னிங் ஒரு 10 minutes, மேக்ஸிமம் 20 minutes. இஃப் நீடட்னா எனக்கு ரொம்ப போராக இருக்குது, எனக்கு எனர்ஜி நிறைய இருக்குது, ஐ ஆம் ஃபைன், ஐ வாண்ட் டு ரன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா ஓடுவேன் நல்லா. இல்லைனா ஓகே எனக்கு போதும்டா சாமி, நம்ம ஆப்ஸ் நல்லா போட்டு போயிடலாம் லைட்டாக. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் லோவர் டார்கெட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வீக்லி த்ரைஸ் தான் பண்ணுவேன். எவ்ரிடே ஆப்ஸ் அண்ட் கார்டியோ பண்ணிடுவேன். இப்போலாம் வந்துட்டு கார்டியோ கூட ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. இதுவே ரொம்ப அதிகம் தான், ஒரு மாதிரி மசில் லாஸ் ஆகும். பட் நான் ஃபுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்பேன். நிறைய ப்ரோட்டீன் லைக் சிக்கன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தது கிடையாது, கிரியேட்டின் எடுத்தது கிடையாது, ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தது கிடையாது. இவ்வளோ வருஷத்தில் ஒர்க் அவுட் பண்ணி நான் என்னோட பல்கிங் ஃபேஸ்லையும் சொல்கிறேன், நான் கணாக்கு முன்னாடி பண்ணதில் டைம்லேருந்து வாட் எவர் எல்லாமே நான் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தாங்க. எக்காக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், டோஃபோவாக இருக்கட்டும், எல்லாமே பிளேட்ஸில் நம்ம வீட்டில் செய்கிறது மட்டும்தான். பவுடர்லாம் என்றைக்குமே என் லைஃப்பில் எடுத்தது கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் நான் எடுத்தேன்னா எங்கள் வீட்டில் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அவங்க தே திங்க் இட்ஸ் சம் பாய்சனஸ் திங். இப்போ வே ப்ரோட்டீன் இஸ் சம்திங் இஸ் ஃபைன். அது வந்துட்டு மில்க் பேஸ்டான ஒரு விஷயம் தான். இப்போ வேக்கு தேர் ஓகே, பட் ஐ ஆம் ஃபைன். எனக்கு இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இஸ் இனஃப் ஃபார் மை பாடி. இப்போ சில ஹாஸ்டல் பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்க ஜிம்முக்கு போவாங்க, டெய்லி குக். எங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் போட்டுட்டு ஷேக்கரில் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் ஃபைன். என்னால் சாப்பிட முடியுது. ஸோ மோஸ்ட்லி உங்களால் அந்த ஃபுட்லேயே கன்சியூம் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் டூ இட். எக்ஸஸாக ஃபுட்டை தாண்டி உங்களுக்கு வே ப்ரோட்டீன் வேணும் ஃபார் அ கை, சம்மன் ஓல்டர், சம்மன் ஹைட்டாக இருக்கிற வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வே தேவை அப்படின்னா யூ கேன் டேக். என் உடம்புக்கு என் மூஞ்சி முகரைக்கே போனோம். அதனால் நான் பவுடர்லாம் இன்றைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹவ் லிட்டில் நாலேஜ். இப்போ ஏதோ சொன்னேன்ல, அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். இது கார்டியோ வந்துட்டு தான். எலிவேட்டட் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ் இது என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட். ஏன்னா இது ரொம்ப வலி கொடுக்கும். பட் அட் அ பாயிண்ட் உங்களுக்கு நல்ல யூனோ ஒரு ரிசல்ட் தெரியுதுன்னா this will become your favorite. So you have to keep your legs like this. ஓகேவா? உங்களோட இந்த டோ வந்துட்டு நான் அந்த டிப்பில் இருக்கிற வரைக்கும் மாதிரி அண்ட் ஜஸ்ட் கிவ் ஒன் ஹாப். இப்படி தான் என்னோட பழைய கோச் சொன்னாங்க, ஒரு குதிமா உங்களுக்கு கரெக்டாக இதுவாகிடும். கீப் யுவர் லெக்ஸ் லிட்டில் நாட் வெரி ஸ்ட்ரெயிட், பட் லிட்டில் கொஞ்சம் டைமலாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க உங்கள் பாடியை. வெயிட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் போட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ டவுன், ஸ்குவாட் பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோனா கிவ் யூ ஸோ மச் யூனோ ஷேப் ஹியர். இந்த இடத்துல உங்களோட தைஸில் நல்லா டோன் பண்ணுவாங்க. இது ஒரு செம்ம ஒர்க் அவுட் டு பி ஆனஸ்ட். இதை நீங்கள் வந்துட்டு மாற்றி இதில் ஒரு 15 இப்படி ஒரு என்ன எப்படி வச்சேன் ரைட்ரா இப்படி வச்சுட்டு
ஒரு ஹாப்பு, லெக் இப்படி. எஸ், இதை நான் வந்துட்டு வெயிட்ஸ் வச்சு போடுவேன். ஓகே பட் டு பி ஆனஸ்ட் இதுக்கு ரொம்ப வெயிட்ஸ் வேணாம், நீங்கள் நிறைய ரெப் போடுங்க. ஓகே ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு காப்லெட் ஸ்குவாட். காப்லெட் ஸ்குவாட் வந்துட்டு ஹெவியாக தான் போடுவேன். காப்லெட் ஸ்குவாட் வந்து இங்கே தம்பில் இங்கே வச்சுக்கணும். I'll show you. ஸோ திஸ் இஸ் லைக் மை ஆல் டைம் ஃபேவரட் கிடையாது, இது எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணுன்ற ஒரு ஒர்க் அவுட். உங்களோட க்ளூட்ஸ்க்கு உங்களோட லோவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு, நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லா போகணும் கீழேனா, மேக் லிட்டில் மூவ் வைடர், கோ டவுன், டேக் யோர் டைம் அண்ட் கம் அப். எவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ. how many times நான் இது பண்ணேன்? 15 15 15 3 செட்ஸ். லெக்கெல்லாம் நிறையா போடலாங்க, ஒன்றும் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவேன், காஃப் பண்ணுவேன். ஸோ காஃப் ஒன்றுமே இல்லை, 10 10 எடுத்துப்பேன். நல்லா இது ஒரு 50 பண்ணுவாங்க, 50 100 பண்ணுவேன், 50 50 2 செட்ஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவேன், ஜம்பிங் ஸ்குவாட்ஸு. எப்படின்னா குதிக்கணுமா இப்போ? ஓகே, ஸோ குதிச்சுட்டு ஸ்குவாட் ஜம்ப், இது ஜாலியாகவே பண்ணுவேன். நல்லா இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு 30 30 30. ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன போடுவேன், ஒரு நாள் ஒன்று ஒன்று போடுவேங்க. எஸ், இதுதான் மெயின் எனக்கு, இப்போ இதுதான் மெயின். ஓகே அதுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு டெட் லிஃப்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ Just பாடி தாங்காதுப்பா. அவங்களே சொல்கிறாங்க, இவ்வளோதாங்க நம்ம பேபி ஒர்க் அவுட்ஸ் தாங்க நான் போடுறேன், நீங்கள் ரொம்ப நினச்சிக்காதீங்க. ஆமாம், என் கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே தெரியும், குச்சி தான் பேசுகிறீங்க. பட் அதுக்கான காரணங்கள் வந்துட்டு இதுதான், தீஸ் ஒர்க் அவுட்ஸ் ஆர் ஒன்லி மேக்கிங். அதே மாதிரி தயவு செஞ்சு அடுத்த வாட்டி எனக்கு கேட்காதீங்க மக்களே, நீ ஒல்லியாக தானம்மா இருக்க, உனக்கு ஏமா ஜிம்மு, அதுக்கு தான்ப்பா ஜிம்மு. நாங்களும் ஜிம் கருவோம். அது எஸ் வாங்க, எங்கே இருக்கு உங்கள் வீடு? என் வீடு இங்கே தான் இருக்கு. அப்படி அப்போ வாங்க, வேற என்ன வேலை உங்களுக்கு? ஜிம்முக்கு போங்க எல்லாரும். கண்டிப்பா. இது பெல்லி ஃபேட் இருக்குல்ல மேம், அதுக்கு எக்ஸசைஸ் ஏதாச்சும்? பெல்லி ஃபேட் இப்போ ஆப்ஸு கார்டியோ தாங்க கேம் சேஞ்சரே. சுகர் கட் மஸ்ட். நீங்கள் சுகர் கட் பண்ணி பாருங்க, பெல்லி மட்டுமா உங்களுக்கு எல்லாமே ஃபேட்டு போயிடும். ஃபேஸ் ஃபேட்டு, பெல்லி ஃபேட்டு, ஆர்ம் ஃபேட்டு எல்லாமே உங்களுக்கு ஷ்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். மேம் அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணணும் ஜிம்குள்ளே வந்து அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ? நான்லாம் என்ன கோல் வச்சுருக்கேன் தெரியுமா? I want to be a mother so badly. I just want to be this hot mommy. ஓகேவா? நான்லாம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே I will lift weights. Have you seen these people abroadலாம்? They're having their baby இவ்வளோ பெருசாக மந்த்ஸு, and they're doing so much weight lifting. I want to be that momங்க. அது see, it's just your will power. இப்போ என்னால் உடம்பு முடியலனா கூட நான் மனசால நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, it's just your mindset. You can flip anything. Mind power is the greatest power, more than physical. அதுதான் உங்களை எழுப்புமே, ஸ்ட்ரென்த்துன்றது அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களால் முடியும்னா முடியும், பீரியட்ஸ் அப்போ உங்களால் முடியும்னு நினச்சா முடியும், நம்மளால் பண்ண முடியும்னா முடியுங்க. நம்ம மைண்ட் செட் தான். ஸோ again it depends on the mother's health, the baby, everything. டாக்டரோட ஒரு கன்சல்டேஷன், ட்ரெயினரு, டயட்டு, பீப்புள் டு கேர் ஃபார் யூ. அந்த மதர் வந்துட்டு ஷீ ஷுட் பி இன் ஹர் மோஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன், பிகாஸ் ஷீ இஸ் கிவிங் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி அவுட் சைட். ஆல் தட் இஸ் தேர். இட்ஸ் நாட் அபவுட் இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோ. பிஹைண்ட் த சீன் நிறைய விஷயம் இருக்கும் இதுக்கு. ஓகேவா? அண்ட் அஃப்கோர்ஸ் ரிக்கவரி இருக்குல்ல ஆஃப்டர் ப்ரெக்னன்சி. No problem. Get up, start working out. That's the best part. ஒரு கம்பேக் கொடுக்கணுமா இல்லையாங்க? அடுத்தது அதானே, அது ஒன்றுமே ஆகாது. Doing something healthy, drinking alcohol, smoking, nobody's thinking. Coming to the gym, so many questions. கரெக்ட் இருக்குல்ல எல்லாருக்குமே? ஏன் அவ்வளோ நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம். If we can do it, we can do it. Get up and start working out. That's it. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.
மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.